தீனே உங்க கபர்லேயே நம்ம ஜெயிக்க முடியாதுங்க தொழுகையில. நீங்க வந்து வெறும் அமல்களை மட்டும் செஞ்சுட்டீங்க. தீன் என்னவா இருந்துச்சுன்னு அல்லாஹ் கேட்கறான். அப்போ தீனுன்னா என்னங்கிற அந்த புரிதலை நீங்க வந்து இந்த ரமலான் மாசத்துல ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை நீங்க கொடுக்கல. எந்த மஸ்ஜிதுகளிலும் எந்த இயக்கத்துடைய இந்த பிரச்சார சபைகளிலும் தீன் என்னன்னு சொல்லி தரப்படுறதே இல்லை. ரம்ஜானுக்கு அதனால அவன் என்ன பண்றான், ரம்ஜானுக்கு அப்புறமா அதே வாழ்க்கை கண்டினியூ பண்றான். அவன் பேக் டு த நார்மல் ரொட்டீன் லைஃபுக்கு அவன் போயிடுறான். எல்லாரும் புலம்புறாங்க இல்ல, எல்லாரும் ஏன் புலம்புறாங்க? வர்றீங்க, தொழுதீங்க, பண்ணீங்க, போயிட்டீங்க. நீங்க தான் சொன்னீங்க 11 மாசம் எப்படினாலும் வாழ்ந்துக்குங்க, 1 மாசம் யோகியம் மாதிரி நடந்துக்குங்க, பண்ணிக்கிறாங்க. அவங்க சபரிமலை மாலை போடுற மாதிரி பண்ணிக்கிறாங்க. 40 நாள் பார்த்தீங்கன்னா அவங்களும் அதான் ஃபாலோ பண்றாங்க. பீடி குடிக்கிறவங்க விட்டுறான், சரக்கு அடிக்கிறவங்க விட்டுறாங்க. எல்லாம் சபரிமலை பாருங்க, மாலை போட்ட கணக்கு தானே ஆச்சு நமக்கு. இப்போ அதுதான் சொல்றேன். அப்போ வந்து நீங்க அல்லாஹ் வந்து அசிங்கப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். இப்போ வந்து உலகத்துல வந்து நீங்க அல்லாஹ்வுடைய பிரதிநிதியா அல்லாஹ் நீங்க எப்படி நடக்க சொன்னானோ அப்படிதான் நம்ம நடக்கணும். அதுக்காக நம்ம ஒன்றும் பெருசா நம்ம வந்து பெருசா ஒன்றும் இது பண்ணிட போறது இல்லை. பெருசா ஒன்றும் நம்ம வந்து அறுத்து தள்ளிட போறது இல்லை. சாதாரண விஷயம், குரானை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொல்லி கூப்பிடுறோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, தீன் என்னன்னு புரிஞ்சுக்குங்க, உங்களால முடிஞ்ச அமல்களை செய்யுங்க. இப்போ செய்யுங்க அமல். இப்போ அதுக்கு வெயிட் இருக்கு, புரியுதுங்களா? நீங்க ஈமான் வந்து கத்துக்குங்கன்னு தானே சொல்றோம், குரானை தானே கத்துக்குன்னு சொல்றோம். ஹதீஸா இருந்தா கூட நீங்க அறிவிப்பாளர் பிரச்சனை இல்லை, அது இதுங்களா, குரானை தானே சொல்றோம். குரானை எப்போ பாடமா நாம எந்த இதுல நடத்தியிருக்காங்க?